தேவையில்லாத விவரங்களுக்கு போக வேண்டாம். தேவையில்லாத விவரங்களுக்கு முடிஞ்சிச்சு, விடுங்க, உட்காருங்க. நீங்க மாண்பு உறுப்பினர் கே.என். நேரு அவர்கள், மாண்பு உறுப்பினர் கே.என். நேரு அவர்கள் உட்காருங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, தேவையற்ற உறுப்பினர் உட்காருங்க. தம்பி உட்காரியா? அன்பிற்கினிய நம்முடைய பேரவைத் தலைவர் அவர்களே, உறுப்பினர் பேசுகிறார். உறுப்பினர் பேசும்போது சம்பந்தப்பட்ட அமைச்சர்களோ அவை முன்னவரோ பேசலாம். இவருக்கு நீங்க தேவையில்லாம் ஒரே கிளாரிபிகேஷன் நினைச்சேன். இல்ல நான் வந்து அந்த கிளாரிபிகேஷன் அது பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் நினைச்சேன். இது கிளாரிபிகேஷன் இல்ல, பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் இல்ல. போதும். தலவாய் சுந்தரத்துக்கும் இதுக்கு என்ன பிரச்சனை? அவரை ஏன் கொடுக்குறீங்க? அப்ப எங்களுக்கு கொடுங்க, நாங்களும் பேசிக்குவோம். மாண்பு உறுப்பினர், அது நானே சொல்லிட்டேன். நானே அதை பற்றி விளக்கம் சொல்லிட்டேன். தேவையற்றது. மாண்பு உறுப்பினர் தலவாய் சுந்தர் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் ஏ. வேலு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உங்களுடைய செயலுக்கு நாங்கள் எப்பொழுதும் உள்நோக்கம் கற்பிக்க முடியாது. ஏன்னா இந்த அவையை பொறுத்தளவுக்கு முழு அதிகாரம் படைத்தவர், அதில் உங்களுக்கு மாற்று கருத்து அல்ல. எங்களுடைய உறுப்பினர்கள் பேசுகிற பொழுது தலவாய் சுந்தரம் என்று ஏதாவது ஒரு பெயரை அவர் குறிப்பிட்டிருப்பார்னால் அவர் வந்து என்ன சொல்றீங்களா அவர் கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. ஒரு நானே கிளாரிபிகேஷன் தான் கேட்கறேன்னு சொல்றேன். அவர் விவரமா பேசக்கூடிய கிளாரிபிகேஷன் கேட்கிறாரு அப்படின்னு தான் நான் அவரை அலோவ் பண்ணேன். நான் அவரது இது போன்ற நான் சொல்றேன், இது போன்ற நிகழ்ச்சிகளை வந்து அவரை பற்றி ஏதாவது நான் குறிப்பிட்டிருந்தாலோ அவர் வந்து ஒரு கிளாரிபிகேஷன் கேட்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா எதுவுமே இல்லாத பொழுது இப்படி சொன்னோம்னா சட்டசபை நடத்த முடியாது. மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பொதுவாக மற்றவர்கள் பேசும்போதுதான் எங்களுடைய உறுப்பினர் அண்ணன் நாசின் அவர்கள் குறுக்கிட்டு பேசுவார். ஆனால் இப்போ அவர் பேசும்போதே நீங்கள் எல்லாம் குறுக்கிட்டு பேசுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது தவிர நம்முடைய முன்னாள் அமைச்சர் மூத்த உறுப்பினர் அண்ணன் திரு தலவாய் சுந்தரம் அவர்கள் குறிப்பிடும்போது பல வரலாறுகள்லாம் குறிப்பிட்டு இவர் அங்கே இருக்க அதெல்லாம் நீங்கள் இடமாறு அனுமதிக்கக்கூடாது. இதை நீங்கள் என்கரேஜ் செய்யக்கூடாது. அப்படி அவர் பேச ஆரம்பித்தால் நாங்களும் பேச ஆரம்பிப்போம். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள், பல்வேறு உறுப்பினர்கள் பல்வேறு இடங்கள்லேருந்து வந்திருக்காங்க. இப்போ எங்கே இருக்காங்களோ அங்கே அவங்க உண்மையாக பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க. மாண்பு எதிர்க்கட்சியாளர்களும் மற்ற உறுப்பினர்களுக்கும் அவர் கையை உயர்த்திய போது ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்கிறார் என்று நினைத்தான் அனுமதித்தால் அது பாயிண்ட் ஆஃப் ஆர்டரா என்று பார்த்தேன். அது தேவையற்ற விவரங்களை நீங்கள் தெரிவித்தால் அது இப்போ நீங்கள் மென்ஷன் பண்ண மாண்பு உறுப்பினர் ஆஸ்டின் நீங்கள் உட்காருங்க. இப்போ நீங்கள் மென்ஷன் பண்ணுவதை பற்றி சொல்கிறீங்க. அவையில் கேள்வி நேரம் இல்லாத போதும் கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் எடுத்துக்கொள்ளப்படாத போதும் நான் என்ன நினைத்தேன் என்றால், நிறைய உறுப்பினர்கள் புதிதாக வந்தவர்கள், ஏற்கனவே இருந்தவர்களுக்கு இந்த கூட்டத்தொடர் முடிவதற்குள்ளாக நாமும் சட்டசபையில் மக்களுடைய கருத்துக்களை பேச வேண்டுமே என்கின்ற அந்த விருப்பத்தின் அடிப்படையில் அவர்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்றுதான் வினாக்கள் விட இல்லாத நேரத்திலும் இந்த கவன ஈர்ப்பத்தில் இல்லாத நேரத்தில் நான் வந்து மென்ஷன் பண்ணுங்க, பதிவு செய்யுங்கள் என்று உங்கள் தொகுதி பிரச்சனைக்காக தான் நான் அனுமதித்தேன். அந்த தொகுதி பிரச்சனை பற்றி பல உறுப்பினர்கள் அது மென்ஷன்ஸ் பதிவு செய்கிற போது அவர்களுக்கும் மக்களுக்கும் இருக்க அந்த தொடர்புகள் வெளியே தெரிய வேண்டும் என்பது ரொம்ப அவசியமாக எனக்கு பட்டது. ஆனால் அதுவே எந்த அளவுக்கு கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது என்றால், ஏதோ அமைச்சர்களுக்கு பதில் சொல்ல தெரியவில்லை என்பது போன்ற தோற்றத்தையோ அல்லது பதிலே வரவில்லை என்கின்ற அந்த எண்ணத்தை ஏற்படுத்தி அமையுமேனால் நீங்களே யோசிக்க வேண்டும். நான் ஜனநாயகபூர்வமாக உங்கள் கருத்துக்களை சொல்வதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பதில் கிடைத்த பிறகுதான் நான் அனுமதிக்க வேண்டும். அதுதான் வந்து விதி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.